அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு ஜாதகத்தில் வேலை அல்லது தொழில் போன்ற அமைப்புகளை கணிப்பது எப்படி. நேற்று நாம் பார்த்த பதிவில் 2, 4, 6, 8, 10ஆம் பாவங்களில் அமரும் கிரகங்களின் தொழில் அல்லது வேலை அமையும் என்கின்ற அடிப்படையில் பேசியிருப்பேன். பொதுவாக தனகாரகனின் பார்வை பெற்ற கிரகங்களின் தொழில்கள் அமைகின்ற ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கும். தனகாரகன் எந்த கிரகத்தோடெல்லாம் தொடர்பு கொள்கிறாரோ, பொதுவாக குரு செவ்வாயை பார்த்தால், சூரியனை பார்த்தால், சுக்கிரனை பார்த்தால், சந்திரனை பார்த்தால் என வரிசையாக இன்று நாம் குருவின் பார்வை பெற்ற கிரகங்களின் தொழில் அல்லது வேலையை நாம் இன்று பார்ப்போம். பொதுவாக தனக்காரகன் தொடர்பு கொண்ட கிரகங்களின் வருமானம், காரக ரீதியான வருமானங்கள் வேலையாகவோ அல்லது தொழிலாகவோ ஏற்படும். இன்று நாம் முதலில் பார்க்க இருப்பது குருவின் பார்வை பெற்ற செவ்வாய். பொதுவாக இது குருமங்கள யோகமாக சொல்லப்படுகிறது. எனவே குருவின் பார்வை பெற்ற செவ்வாய் நல்ல சமையல் கலை, பாதுகாப்புத்துறை, உணவு, மருத்துவம், விவசாயம், ரியல் எஸ்டேட், பூமி சார்ந்த தொழில்கள், பாதுகாப்பு சம்பந்தமான ஆயுத தொழிற்சாலை, விளையாட்டுத்துறை, மரம் ஏறும் தொழில், தச்சு வேலை செய்யும் தொழில், கடை, பொதுவாக கடையால் கட்டிடத்தால் வருமானம், இது போன்ற அமைப்புகளை குரு பகவான் குரு பார்வை பெற்ற செவ்வாய் கொடுப்பார். அதிகார பதவியில் இருப்பது, இது போன்ற அமைப்புகளையும் கொடுப்பார். அரசு வேலையும் கொடுப்பார். குரு பார்த்த செவ்வாயானவர் கட்டிட வேலையும் கொடுப்பார். பொறியாளராகவும் பணிபுரிய வைப்பார். எனவே குரு பார்த்த செவ்வாய் 2, 4, 6, 8, 10 இருக்கும் பொழுது இது போன்ற துறைகளில் நிச்சயமாக ஜாதகர் இருப்பார். பொதுவாக குரு பார்த்த சூரியன், தனகாரகனான குரு பகவான் சூரியனை தொடர்பு கொள்ளும் பொழுது இங்கே சிவராஜ யோகம் என்பது இங்கே உருவாகிறது. பொதுவாக சூரியன் குரு பார்வை பெற்றிருந்தால் அரசாங்கத்தால் ஆதாயம், தந்தை வழி, பாட்டன் வழி, இது போன்ற அமைப்புகளில் தந்தை வழி தொழில், சூரியன் என்பது மின்சாரம், அரசு கான்ட்ராக்ட் தொழில், அரசியல் சார்ந்த அரசு வேலை போன்ற அமைப்புகள், இது போன்ற அமைப்புகள் ஏற்படும். தலைமை பண்பு, தலைமை பதவி, எந்த ஒரு நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டாலும் அது தலைமை பதவியில் இருக்கின்ற தன்மை. பொதுவாக சூரியன் அரசியலில் போட்டியிட்டு சம்பாதிப்பது, இது போன்ற அமைப்புகள் குருவின் பார்வை பெற்ற சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். இங்கே சூரியன் 2, 4, 6, 8, 10 இருந்தாலும், இந்த குருவின் பார்வை பெற்றிருந்தாலும் இந்த அமைப்பில் பொருந்தும். பொதுவாக ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெற்று ஆட்சி உச்சம் அல்லது மூலத்திரிகோணம் அல்லது ஸ்தான பலம் பெற்று இருக்கின்ற அமைப்பில் குருவின் பார்வையை பெறுவது மேலும் சிறப்பாக, மேலும் ஒரு அதிக பொருளாதாரங்களை ஈட்டிக் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக வரும். அடுத்து புதன் குரு புதனை பார்ப்பதால் இங்கே அர்த்த கேந்திர யோகம் என்பது உருவாகிறது. சரஸ்வதி யோகம் என்பது உருவாகிறது. இது அறிவால் பிழைக்கின்ற அமைப்பு. கல்வி, ஞானம், கணக்கு வழக்கு, இது போன்ற அமைப்புகளில் பிழைக்கும் தன்மை. சாஃப்ட்வேர், ஜோதிடம், இது போன்ற அமைப்பு. செய்தித்தாள், திருமணம் போன்ற விஷயங்கள், சினிமா துறை, எழுத்து, டைரக்ஷன், இது போன்ற அமைப்புகளுக்கும் கலைத்துறை சார்ந்தப்பட்ட அமைப்புகளுக்கும் இங்கே புத பகவான் வருகிறார். எனவே குருவின் பார்வையில் புதன் 2, 4, 8, 10 இருக்கும் பொழுது இது போன்ற தொழில்கள் நிச்சயமாகவே ஏற்படும். புதன் என்பவர் அறிவால் பிழைக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு துறையும் புத பகவான் இங்கே வருவார். இங்கே புதன் ஆசிரியர் துறையிலும் இருக்கின்ற அமைப்பு, கணினி துறையிலும் இருக்கின்ற அமைப்பு, அக்கௌண்ட்ஸ் சம்பந்தமான அமைப்புகளையும் புத பகவான் வருவார். எனவே கம்ப்யூட்டர் சார்ந்த டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களில் புத பகவான் இங்கே
குருவின் பார்வையை பெறும்பொழுது நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார். சந்திரன், குருவின் பார்வை சந்திரன் பெறும் பொழுது இங்கே குரு சந்திர யோகமானது உருவாகின்ற அமைப்பு. பயணம், நீர் கடல் சார்ந்த தொழில்கள், கப்பல் சார்ந்த தொழில்கள், நீண்ட தூர பயணம், வாகன பயணம், நீண்ட தூர பயணம் செய்து சம்பாதிக்கின்ற ஒரு அமைப்பு. நீர்த்தொழில், விவசாயத்துறை, கலைத்துறை, நல்ல இசை, நீர் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் குறிக்கின்ற ஒரு அமைப்பாக குருவின் பார்வை பெற்று சந்திரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்ததாக சுக்கிர பகவான், குருவின் பார்வை பெற்ற சுக்கிர பகவான் இங்கே வட்டி தொழில், அதன் பின்னர் நூல், ஆடை, ஆபரணம், தங்கத் தொழில், சினிமா துறை, இசைத்துறை, அழகுபடுத்துகின்ற ஒரு துறை, இது போன்ற அமைப்புகளை குருவின் பார்வை பெற்ற சுக்கிரன் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார். வீடுகளை அலங்கரித்தல், அழகுபடுத்துதல், டெக்கரேஷன், ஒரு சில சூழ்நிலைகளில் சுக்கிர பகவான் இங்கே நீர்மம் சார்ந்த பழச்சாறு, இது போன்ற பழச்சாறு, டீ கடை, இது போன்ற அமைப்புகளுக்கும் காரகம் வகிக்கிறார். ஸ்வீட், இது போன்ற அமைப்புகளுக்கும் சுக்கிர பகவான் வருவார். எனவே குருவின் பார்வை பெற்ற சுக்கிர பகவான் இங்கே 2, 4, 8, 10 அமரும் பொழுது ஜாதகருக்கு இது போன்ற அமைப்புகளில் தொழில்களை ஏற்படுத்தி கொடுப்பார், வேலை அல்லது தொழில்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து குருவின் பார்வை பெற்ற சனி, பொதுவாக நிதானமாக செய்யும் வேலை, ஆன்மீகத்தில் சம்பாதிப்பது, மருத்துவம் சார்ந்த அமைப்பிலும் குரு பார்த்த சனி பகவான் இங்கே மருத்துவத்துறையிலும் இங்கே வருகின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கும். வக்கீல் தொழில், பல் சம்பந்தப்பட்ட மருத்துவம், பிறகு முடி திருத்துவம் போன்ற அமைப்பிலும் குரு பார்த்த சனி ஏற்படுத்தி கொடுப்பார். இங்கே வக்கீல் அல்லது ஆசிரியராகவும் இங்கே குருவின் பார்வை பெற்ற சனி இங்கே உடற்கல்வி போன்ற அமைப்புகளில், பிடி வாத்தியார், இது போன்ற அமைப்புகளில் குரு பார்த்த சனி ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக ரோடு போடும் தொழில், நல்ல உழைப்பாளி, அன்றாடம் உழைப்பது, தொழிலாளி, வேலை தொழிலாளி, குருவின் பார்வை பெற்ற சனி இங்கே கல்குவாரி, எண்ணெய் தொழில், பெட்ரோல் பங்கு, ரோடு போடும் தொழில், குவாரி, ரோடு கான்ட்ராக்ட், இது போன்ற அமைப்புகளில் 2, 4, 6, 8, 10 அமர்கின்ற சனி பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே நாம் இன்று குரு, சந்திரன், செவ்வாய், சூரியன், சுக்கிரன், சனி, குரு பகவான் 2, 10 ராசிக்கு 2, 4, 6, 10 அமரில், இது போன்ற ராசிகளில் அமரும் பொழுது இங்கே குரு பகவான் நல்ல ஒரு கௌரவமான, ஒரு புகழ்பெற்ற ஒரு நிறுவனத்தில் ஓரளவு கௌரவமான பொறுப்புகளில் இங்கே ஹெச்ஆர் ஆகவோ அல்லது அக்கௌண்டன்ட் ஆகவோ அல்லது அட்மின் மேனேஜராகவோ பணிபுரிய வைப்பார். வட்டி தொழில் 2, 10 அமரும் பொழுது பேங்க் வட்டி தொழில், இது போன்ற அமைப்பும் ஏற்படுத்தி கொடுப்பார். குரு பகவான் 2, 4, 6, 8, 10 அமரும் பொழுது இது போன்ற தொழில்களை, வாக்கால் ஜீவிதம், இது போன்ற அமைப்பும் ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே குருவின் பார்வையை பெற்று ஸ்தான பலத்தோடு ஒரு கிரகம் ஜாதகத்தில் நிற்குமே ஆனால் அந்த கிரகத்தின் தனக்காரன் தொடர்பு கொள்கிறார் என்ற அடிப்படையில் அந்த கிரகத்தின் வேலை அல்லது தொழில் அமையும். எனவே ஒரு கிரகம் 200 விதமான தொழில்களுக்கும் மேற்பட்ட அமைப்பில் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். எனவே இது சார்ந்த துறைகளில் குரு பகவான் 2, 10 சம்பந்தப்படும் பொழுது அவர் ஆசிரியராக, வங்கித்துறையில் இருப்பாரா, ஆசிரியராக இருப்பாரா, இது போன்ற அமைப்புகளை நாம் துல்லியமாக எடுக்கின்ற ஒரு அமைப்பு நிச்சயம் சாத்தியம் இல்லாத ஒன்றாகவே இருக்கும். அவர்களின் விருப்பம் என்ன, நான் இதுபோல வங்கி பணிக்கு முயற்சிக்கின்றேன், ஆசிரியர் பணிக்கு முயற்சிக்கின்றேன், இது போன்ற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கேள்விகள். அவரின் ஜாதகரின் விருப்பம் என்ன, ஜாதகர் எந்த துறையில் முயற்சிக்கிறார் என்பதை பொறுத்தே வங்கித்துறையா, ஆசிரியர் துறையா, அல்லது அட்மின் மேனேஜரா, அல்லது ஹெச்ஆரா, இது போன்ற அமைப்புகள் ஏற்படுத்தப்படும். 2, 10 குரு அமர்ந்து விட்டாலே இங்கே வங்கித்துறை அல்லது ஆசிரியர் என்று நாம் கூறுவது சாத்தியப்படாத ஒன்றாகவே இருக்கும். எனவே 2, 10 இருக்கும் கிரகம் நகைத்தொழிலும் ஈடுபடுகின்றனர், வட்டி தொழிலும் ஈடுபடுகின்றனர். எனவே
இங்கு அதிக ஸ்தானபலம் பெற்று அதிகமாக குருவின் பார்வையை ஸ்தானபலம் பெற்று குருவின் பார்வையை பெற்று 2-10 தொடர்பு கொள்ளும் கிரகத்தை நாம் முதன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் அடுத்த பிறகு 4, 6, 8ஆம் ராசி பாவங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே குரு சுக்கிரனின் பார்வை பெற்ற கிரகங்கள் பொருளாதார தனகாரகனான குரு பார்வையின் இணைகின்ற அல்லது தொடர்பு கொள்கின்ற கிரகங்களின் தொழில் அமையும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.